பேர் கோபாலகிருஷ்ணன் ஜெகஜீவன். அஹேனம் யூடியூப் சேனலோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. யாழ்ப்பாணத்தில் கார்டன் சரௌண்ட் என்ற ஒரு விற்பனை நிலையமூடாக போன்சாய் தாவரங்களை விற்பனை செஞ்சு கொண்டிருக்கேன். இப்போ அது சம்மந்தமாக தான் உங்களோட இப்போ கதைக்க போகிறேன். போன்சாய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சீனாவினுடைய பாரம்பரியமாக இருந்து ஜப்பானுடைய ஒரு கலாச்சாரமாக மாறி இருக்கக்கூடிய ஒரு தாவர வளர்ப்பு முறையாக போன்சாய் இருக்குது. இலவாக சொல்லப்போனால் ஆணிவேரில் இருக்கக்கூடிய தாவரங்களை, அதாவது பூதாரமாக வளரக்கூடிய தாவரங்களை எங்களுடைய தேவைக்கேற்றபடி எங்களுடைய அழகு தேவைக்காகவும் எங்களுடைய பொழுதுபோக்கு அம்சமாகவும் ஒரு பொழுதுபோக்காகவும் வளர்க்கக்கூடிய ஒரு தாவர வளர்ப்பு முறையாக தான் இந்த போன்சாய் இருக்கிறது. போன்சாயினுடைய அந்த வேர்டினுடைய அர்த்தம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஜப்பனிய மொழியை சேர்ந்தது. இருந்தாலுமே அதனுடைய ஆரம்பம் சீனாவை சேர்ந்ததாக இருக்குது. கிமு 400களுக்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் சீனாவை நோக்கி பயணமான ஜப்பனிய மதகுருக்களால் சீனாவினுடைய ஒரு கலையாக அது அங்கு அவர்களால் கற்றுக்கொள்ளப்பட்டு ஜப்பானிற்கு எடுத்து வரப்பட்ட ஒரு முக்கியமான கலையாக அது இருக்குது. ஜப்பானில் பார்த்திங்கன்னு சொன்னால் அது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இல்லாமல் ஒரு கலாச்சாரமாக, ஒரு மரபு ரீதியான தொன்று தொழில்பட்டவர்களுடைய ஒரு குடும்பம் சார்ந்த கௌரவமாக, ஒரு குடும்பத்திற்கு குடும்பம் கடத்தி பெறக்கூடிய ஒரு பொக்கிஷமாக போன்சாய்கள் காணப்படுது. இலங்கையில் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட இலங்கைக்கு வந்தது புதியான விஷயம் இல்லை. எங்களுடைய தென்பகுதி மக்கள் அதிகமாக நாட்டம் கொண்ட ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அவர்களுடைய வருமானத்தில் இம்பார்ட்டண்டான ஒரு வியாபார செயற்பாடாகவும் இந்த போன்சாய் இருக்குது. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஏன் இப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்ண வேண்டி வந்தேன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்துக்கு இது புதுசு இல்லை. நிறைய பேர் போன்சாய் இங்கே செய்கிறார்கள் இருக்கணும். ஆனால் ஒரு வர்த்தக ரீதியாக ஒரு சந்தைப்படுத்தலூடாக மக்களுக்கு ஒரு விற்பனை செய்கிற ஒரு முதலாவது முயற்சியாக நாங்கள் இதை இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு லாப நோக்கத்தோடு. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ போன்சாயில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற எங்களுடைய பகுதி மக்கள் அதை வாங்கணும்னு சொன்னால், இலங்கையினுடைய பிரபல்யமான போன்சாய் சந்தைகள் இணையதளம் ஊடாக இயங்கி கொண்டு இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய வடக்கு மாகாணத்துக்கு எங்களுடைய வடக்கு மாகாணத்து 5 மாவட்டங்களுக்கு விநியோகிஸ்தம் செய்யமுட்டம் என்ற ஒரு லேபிளோடையே அவர்கள் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கான காரணம் இங்களுடைய போன்சாய் சந்தை வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. இங்கே எவ்வளோ தூரம் கொண்டு சேர்க்கிறதுல இருக்கக்கூடிய சிரமங்களும் முக்கியமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நார்மலாகவே இருக்கிற எரிபொருள் பிரச்சனைகளால் இப்போ போக போக அந்த தன்மை மிகவும் வேர்ஸாக போய் கொண்டிருந்தது. அப்போ நாங்கள் எங்களோட இங்கே வடக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய போன்சாயில் ஆர்வம் இருக்கிற தாவரவியலாளர்கள், எங்களோட போன்சாயில் ஆர்வமாக இருக்கிற நபர்களுக்கு இதை ஒரு கொண்டு போய் சேர்க்கிற நபர்கள்ட்ட இது கொண்டு போய் சேர்க்கணுமென்றதுக்காக ஒரு வியாபார வர்த்தக ரீதியாக நாங்கள் இந்த கார்டன்ஸ் லோனோடாக போன்சாய்களை விற்பனை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இலங்கையினுடைய சந்தை விலையில் இருந்து பார்க்க நாங்கள் விற்கக்கூடிய விலைகள் மிகவும் ஒரு சந்தை விலையை விட ஒரு 10 விதமான விலைகளில் தான் நாங்கள் இது தொடர்பான ஆர்வமும் இந்த கலை பற்றிய அறிவும் நிறைய பேர்கிட்ட இது கொண்டு போய் சேர்க்கணும் என்ற ஒரு ஆர்வம் எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ போன்சாய் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் பார்க்க இருக்கிற மரம் போகன்வில்லா கடதாசி பூ மரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஆணிவேர் தாவரம் தான். ஆனால் இது ஒரு செடியாக வளரக்கூடிய தாவரம். ஆனால் இது ஒரு மரத்தன்மையில் வளரக்கூடிய ஒரு தாவரம். இப்போ இந்த தாவரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சாடியில் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் நாங்கள் வளர்த்து கொண்டு வந்துருக்கிறோம். காற்று அழுது காரணமாக நல்லா பெண்டாயிடக்கூடிய இப்போ நாங்கள் இந்த இன்னொரு சாடிக்கு மாற்ற போகிறோம். அப்போ இதுக்குள்ளே இதை சாடி மாற்றக்குள்ளே வளமையாக போன்சாய் யூஸ்வலாக 1 இயருக்கு ஒருக்கா தான் சாடி மாற்றணும். சொன்னால் அந்த ஃபெர்டிலைசர் 1 இயருக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ஃபீட் பண்ணுவோம். ஒரு வருடங்களுக்கு ஒரு முறை மாற்றுறது போதுமானதுன்றிருக்கு. அந்த போன்சாய் தாவரம் உங்களோட தேவைக்கேற்ற நீங்கள் மாற்றும் போது இல்லை, இப்போ இல்லை நான் இதை விட கொஞ்சம் பெட்டரான சாடியில் மாற்ற போகிறேன்னா உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் ஒரு இடத்துக்கு ஒருத்தர் மாற்றுறதுன்றது தான் ஒரு கொஞ்சம் சூட்டபுளான இதாக இருக்கும். அதனுடைய வளர்ச்சிக்கும் அது அடாப்ட் ஆகி வளர்கிறதுக்கான அந்த டைம் பீரியடும் ஓகே.
இப்போ எங்களோட விற்பனை நடவடிக்கைகளில் வந்து நாங்கள் முகப்புத்தகமூடாகவும் மிக்மெண்ட் தளத்தினூடாகவும் வாட்ஸ்அப் செயலிகளினூடாகவும் வந்து நாங்கள் அதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களை அது தொடர்பு கொண்டு எங்களுடைய முகப்புத்தகத்தில் இருக்கிற இதுகளில் எங்களுடைய விற்பனைக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய பொன்சாய் மரங்கள் வந்து நாங்கள் புகைப்படங்கள் பதிவிட்டிருப்போம். அதை பார்க்கறதனூடாக மக்கள் வந்து இங்கே ஒரு குறிப்பிட்டளவான மக்கள் வந்து இப்போ கொள்வனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்சாயினுடைய நீங்கள் ஏன் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் சொல்லணும்னு சொன்னால், பொன்சாய் வந்து ஒரு பொழுதுபோக்கு சார்ந்த ஒரு விஷயம் அல்லாது ஒரு மன அமைதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்போ urban சிட்டிஸில் இருக்கக்கூடிய நீங்கள் மக்களாக இருந்தால் உங்களுக்கு செயற்கையான ஒரு இடத்திற்கு காட்டும் இயற்கை சூழல் இருக்கிறதுக்கான அந்த ஒரு ஆத்மாத்மான மன உணர்வு வந்து சொல்லிலடங்காலதான ஒரு அம்சமாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளவு லக்ஸரியான இடத்துலையும் ஒரு ஆர்டிஃபிஷியலுக்கு நடுவுக்குள்ளே நாங்கள் இருக்கிறதுக்கு காட்டிலும் ஒரு நேச்சுரலான என்வயர்மெண்ட், ஒரு இயற்கையான ஒரு மரம் செடி கொடிகள் போன்ற அந்த தன்மையோட இருக்கைக்குள்ள வந்து அது வந்து எங்களுக்கான அந்த மன அமைதியையும் ஒரு சிறப்பான சிந்திக்கும் ஆற்றலையும் வந்து அதிக அளவில் தரக்கூடியதுன்றது விஞ்ஞான ரீதியாக நிரூபணமான ஒன்று. இப்போ எல்லா இடத்து மக்களாலேயும் வந்து அந்த இயற்கை தொழிலை வந்து உடனடியாக அப்ரோச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமென்றது இல்லை. urban சிட்டிஸில் இருக்கக்கூடிய ஃப்ளட் லைஃப் பப்ளிக்கில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இயற்கையை தேடி வந்து பயணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து இருக்குது. இயற்கை சூழலுக்காண்டி அவை வாழ்கிற இடத்துலேருந்து குறிப்பிட்டளவான தூரம் வந்து பயணிக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு இண்டோர்ஸில் தொடர்ந்து கன்டினியூஸாக லேப்ஸோட ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து அவர்கள் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காண்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியோ இல்லை ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணி வந்து அவை ட்ராவல் பண்ண வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. பொன்சாய் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், நீங்கள் பொன்சாய் வந்து வாங்கி உங்களோட வீட்டிலேயோ இல்லை உங்களோட வேலை செய்கிற இடங்களையோ உங்களோட கண் பார்வையில் வைக்கின்ற போது ஒரு இயற்கை தன்மையான ஒரு பொருள், ஒரு வளர்க்கின்ற உயிருள்ள ஒரு பொருளை வந்து நீங்கள் கூட வச்சுருக்க ஒரு பெட் வளர்க்குறத காட்டி பொன்சாய் ஏன் ஈஸின்னு சொன்னால், பெட் வளர்க்குறதுல இருக்கக்கூடிய அந்த கடினத்தன்மை வந்து பொன்சாயில் இல்லை. நீங்கள் வேண்டி வளர்த்தீங்கன்னு சொன்னால் இயர்லி ஒன்ஸ் தான் நீங்கள் வந்து பொட்டில் அதை மாற்ற போகிறீங்க, அதில் ப்யூன் பண்ண போகிறீங்க. மற்றும்படி டெய்லி வந்து அதை தண்ணி விட்டு கொண்டு இருந்தீங்கன்னாலே காணும் அது உங்களுக்கு அறையில் வந்து உங்களோட ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி தானும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியது. மற்றும் அதோட உங்களோட பார்வையில் ஒரு கட்டுப்படுத்த உங்களோட பார்வையில் உங்களை நம்பி ஒரு வளர்ச்சி நடைபெறுகின்றது என்றதை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கல வந்து உங்களுக்கு மனதுக்கு வந்து மிகவும் வந்து ஒரு சந்தோஷமானதும் ஒரு திருப்தியானதுமான நிலையை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே இதில் இருக்கக்கூடிய இப்போ வந்து வாங்குகிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஐடி ரிலேட்டட் ஒர்க் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து பொன்சாய் வந்து கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டடாக வாங்கி கொண்டிருக்கீங்க. கார்டன்ஸ் லோன் என்ற பேரில் நாங்கள் இந்த பொன்சாய் இதுகளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் தேடணும்னு சொன்னால் முகப்புத்தகம் வாயிலாக கார்டன்ஸ் லோன் என்ற
பேஜினூடாக இதெல்லாம் நீங்கள் நேராக வந்து விசிட் பண்ணணும்னு சொன்னால் ஆனைப்பட்டி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விற்பனை நிலையத்துக்கு வந்து நீங்கள் நேரடியாக பார்வையிடலாம். நீங்கள் கட்டாயம் வாங்கத்தான் தரணும் இல்லை, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் வந்து பார்த்துட்டு போகலாம். அதுக்கு நாங்கள் ஆல்வேஸ் வெல்கம். அதோட எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி மற்றும் நார்மல் தொடர்புகள் இலக்கம் வந்து 077 3327 4155 நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ள முடியும்.